MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Nemathi Property Management. Contact 7667008999. வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு புத்தக வெளியீடு, அந்த வெளியீட்டில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கிய திரு வரிதையா, அதேபோல் திரு கார்மல் உள்ளிட்ட நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம், நன்றி இரண்டும். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மிகவும் மதிக்கத்தக்க தமிழ் ஆளுமைகளில் மிக முக்கியமான ஒருவர். நான் தொடர்ந்து அவர் குறித்த ஒரு வியப்போடு எப்போதும் பார்க்கக்கூடிய, இப்போதும் மிக காத்திரமான பங்களிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ஆர் பாலகிருஷ்ணன், அதேபோல் திருமிகு கீதா, திரு வள்ளியப்பன், திருமிகு ஃபாத்திமா பாபு உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வணக்கம். இங்கே எதிரிலையும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. தோழர் ரேவதி இருக்காங்க. தொடர்ச்சியாக சுனாமியிலிருந்து மீண்ட குழந்தைகளுக்காக நிறைய வேலை பண்ணிகிட்ருக்கிறவங்க திரு நித்யானந்தன், ஆதி வள்ளியப்பன், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக வள்ளியப்பனுடைய கல்லூரி காலத்திலிருந்து தெரிந்த நண்பர். இன்னும் நிறைய அதேபோல் சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்கள், திரு பாரதி இருக்கார், நீண்ட நாட்களாக அவருடைய இருக்கக்கூடிய ஒரு நட்பு உண்டு. துறையாடல் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நெய்தல் மக்களுடைய முழுமையான வரலாறு, புவியியல், அவங்களோட பண்பாடு அப்படின்னு எல்லாவற்றையும் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் திரு வரிதையா. அவரோட வரிகளில் முன்னுரையிலிருந்து ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு. உலகம் முழுவதும் கடல் பழங்குடிகளுக்கு வரலாறு, புவியியல், பண்பாடு சார்ந்து தனித்துவமான அடையாளங்கள் உண்டு. பல்லாயிரம் ஆண்டுகளாக பழங்குடி மதிப்பீடுகளை அடிவற்றி வாழும் அம்மக்கள் அவங்கள எப்படி இந்த உலகம் போர்ட்ரைட் பண்ணுதுங்கிறத பற்றி அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை பேராசரைக்காரர்கள், நாகரிகமற்றவர்கள் என்று சித்தரிக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்திலிருந்து தான் அவர்கள் யார், அவர்களுடைய பண்பாடு என்ன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான அவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறத முழுமையாக பதிவு செய்வதற்கான ஒரு புத்தகமாக இந்த ஒரு ஆய்வு நூல் அப்படின்னே சொல்லலாம். துறையாடலை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் முழுமையாக இன்னும் படிக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கங்கள் வரைக்கும் வாசிச்சிருக்கிறேன். நிறைய ஃபாதர் பால்மைக் உள்ளிட்டவர்களுடைய பங்களிப்பெல்லாம் இருக்கக்கூடியதில் பார்க்குறேன். ஆனால் ரொம்ப மிக முக்கியமான ஒரு புத்தகமாக நான் பார்க்குறேன். சமீப ஆண்டுகளில் வந்திருக்கக்கூடிய புத்தகங்களில் மிக முக்கியமான ஒரு புத்தகம் அப்படிங்கிறத இந்த துறையாடல் மூலமாக பார்க்க முடியும். எனக்கு சில ஒரு வரையறையெல்லாம் திரு வரிதையா கொடுத்துருக்கிறதுனால அந்த வரையறைக்குள்ளாக பேச முற்படுறேன். ஏன்னா அவருடைய ஒரு நேர்த்தியோடும் ஒழுங்கோடும் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறாரு. கூறியது கூறல் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் ஊடகத்தில் நிறைய இருக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். அதை எப்போதுமே வலியுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் நான். அந்த அடிப்படையில் மற்றவர்கள் பேசக்கூடியது மீண்டும் ரிப்பீட் ஆக வேண்டாங்கிற அடிப்படையில் அவர் சில விஷயங்களை என்னிடமிருந்து எதிர்பார்த்தார். அந்த அடிப்படையிலையும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேரிடர்களை இந்த தொலைக்காட்சிக்கு வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி பத்திரிகை ஊடகத்திலையும் அச்சு ஊடகத்தில் இருந்த போதும் பார்த்துருக்கிறேன்னாலும், காட்சி ஊடகத்திலிருந்து இந்த பேரிடர்களை பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் பேரிடர்களுடைய பெரும் துயர்களை பதிவு செய்கிறது, அதேபோல் பேரிடர்கள் குறித்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில், நீங்கள் 10 ஆண்டுகளில் தானே புயல் தொடங்கி பல புயல்களை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. எல்லா புயல்கள் நேரத்திலையும் பேரிடர்கள் காலத்திலையும் இந்த கடற்கரையோர மக்கள் தான் பெருமளவு பாதிப்பை சந்திக்கக்கூடியவர்களாக, நெய்தல் மக்கள் தான் அதிகமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்கிறத ஒவ்வொரு முறையும் நான் பார்த்துருக்கிறேன். கஜா புயல் உள்ளிட்ட புயல்கள் எல்லாம் சமவெளியிலையும் பெரிய பாதிப்பை உண்டாக்கியது என்றாலும் கூட, சுனாமி இன்னைக்கு 20ஆம் ஆண்டு, அதிலிருந்து பலரும் மீண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த காயம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ எளிதாக மறந்துட முடியாது. நான் நேரடியாக பார்த்த பெரும் பாதிப்பு ஒக்கி புயல். அப்போது நியூஸ் 18 நண்பர் குணசேகரன் இருந்தார். அதே போல் நான் புதிய தலைமுறையில் செயல்பட்டு இருந்தோம். 2 பேருமே அங்கே களத்தில் இருந்தோம். மக்களுடைய பிரச்சனைகளை பதிவு செய்வதற்காக சென்றிருந்தோம். முதல் 2 நாட்கள் வந்திருந்த தகவல் வந்து முழுமையாக வரவில்லை. ஒக்கி புயலில் ஏற்பட்ட பாதிப்பு அல்லது காணாமல் போனவர்கள், இறந்து போனவர்கள் அப்படின்றத பற்றிய செய்திகள் வந்து பெருமளவுக்கு வரவில்லை. களத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செய்தியாளர்கள் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போது வரைக்கும்
அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அப்படிங்கிறது வந்து குறைவாகவே சொல்கிறாங்க, எண்ணிக்கையாக அல்லது காணாமல் போன மீனவர்கள் குறித்த அந்த தகவல்கள்லாம். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் பார்க்கும்போது அவ்வளவு பாதிப்புகள் இருக்கக்கூடியதை பார்க்க முடிஞ்சிச்சு. 3வது நாள் தான் நாங்கள் அங்கே நேரடியாக களத்திற்கு போகக்கூடிய தேவை இருக்கிறதாக உணர்ந்திருந்தோம். ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கிராமங்கள் அங்கே வந்து பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டதாக இருந்தது. 42 மீனவ கிராமங்கள் இருந்தாலும் கூட கன்னியாகுமரி திருவனந்தபுரத்தை ஒட்டி போகக்கூடிய அந்த கிராமங்கள் இருந்தாலும் கூட மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட 8 கிராமங்கள் அப்படிங்கிறதுலேருந்து தான் நாங்கள் வந்து நிகழ்ச்சிகளை அங்கே நேரடியாக மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லணும்னு நினச்சோம். நீரோடியில் தொடங்கி அதேபோல் வல்லவிலை, மார்த்தாண்டம், இறையன் துறை இங்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஒரு 2-3 சம்பவங்களை சொல்கிறேன். அதன் மூலமாக அந்த பாதிப்பு என்ன இருந்தது அப்படிங்கிறது, அந்த பாதிப்பிலேருந்து நிச்சயமாக நிறைய செய்திகளுக்கு களத்துக்கு போகும். போயிட்டு வந்த பிறகு அன்றோடு அல்லது அடுத்த நாளோடு அது முடிஞ்சிடும். அந்த செய்தி அடுத்த நாள் வெவ்வேறு செய்திகளுக்காக போகிறதா இருக்கும். நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில சம்பவங்கள் அப்படிங்கிறது அதில் ஒன்றா இந்த ஒக்கி புயலினுடைய பெரும் பாதிப்பு இருந்ததை நான் பார்த்தேன். ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு போகிறோம். பாதிப்புக்கு உள்ளான மீனவர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் இப்போ ஒரு பாதிப்பு, ஒரு மரணம் அப்படிங்கிறது ஒரு தெருவில் ஒன்றுலாம் பார்த்துருப்போம். அந்த ஒக்கியில் மட்டும்தான் ஒவ்வொரு தெருவிலும் நிறைய மனிதர்கள் மரணித்திருக்கக்கூடிய சூழலாக இருந்து கிட்டத்தட்ட மாஸ் ஃபியூனரெல்லாம் நடந்துச்சு. அதை நான் வந்து நேரடியாக அது எப்படி சொல்லணும்னு கூட தெரியல. அவ்வளவு பெரிய ஒரு ஓலம் அப்படி அந்த கிராமங்களில் முழுக்க இருந்தது. இப்போவும் எனக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு இளவயது பெண், அவங்க வந்து ரொம்ப கண்கள்லாம் சொருகி அப்படி உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு பேசுவதற்கான எந்த விதமான மனநிலையும் இல்லை. ஆனால் யார் வந்திருக்கா என்ன பேசுகிறோங்கிற அந்த இடத்திற்கு கூட இல்லாமல் இருந்தாங்க. அவருடைய கணவர் அப்போ தான் அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்துச்சு. 3 மாதங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் திருமணமான நிலையில் அவர் வந்து கடலுக்கு போயிருக்காரு. அவரோட அந்த இளம்பெண்ணுடைய தம்பியும் கடலுக்கு போயிருக்காரு. மைத்தனரோட அவரும் கடலுக்கு போயிருக்காரு. 2 பேருமே இறந்துட்டாங்க. கடல்லேருந்து திரும்ப வரல. கணவர் அதே போல் தம்பி 2 பேரையும் இழந்திருக்கிறாங்க. அதை கடந்து இன்னொரு துக்கம் என்னவாக இருந்ததுன்னா 40 நாள் அவங்க வந்து கர்ப்பிணியாக அந்த பெண் இருந்தாங்க. இந்த திருமணமாகி 3 மாதங்களுக்குள்ளாக தான் இருக்கும். அது அந்த அந்த காட்சிகளை நம்ம திரும்ப யோசிக்கக்கூட முடியாது அப்படிங்கிற இடமா தான் இருந்துச்சு. நிறைய வீடுகளில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஒரே குடும்பத்தில் அப்பா இரட்டை சகோதரர்கள் 2 பேரும் கடலுக்கு 3 பேருமாக போனவர்கள் திரும்ப வரல. திரும்ப வந்தபோது உடல் தான் வந்துச்சு. பல பேருக்கு வந்து என்ன ஆச்சுன்னே தெரியாத சூழலாக இருந்தது. அவங்க உயிரோடு இருக்கிறார்களா, கரை திரும்புவார்களா, வருவாங்களா அப்படிங்கிற இடமாக இருந்தது. அப்படி பல குடும்பங்களில் பல பிரச்சனைகள், பல்வேறு விதமான பாதிப்புகள் இருந்துச்சு. நிறைய அந்த சூழலை வந்து நான் அதை வந்து ஒரு காட்சிப்படுத்தும் போதே அப்போது நண்பர் நாகராஜ் திருநெல்வேலியில் புதிய தலைமுறையினுடைய செய்தியாளராக இருந்தார். அவர் ரொம்ப உணர்வு வயப்படக்கூடிய ஒருத்தர் தான். நாங்கள் வந்து கொஞ்சம் ஆனேரில் கண்ட்ரோல் பண்ணி செய்திகளை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அவர் வந்து கண்களில் கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு அந்த ஒவ்வொரு ஊரையும் நகர்றதே ரொம்ப பெரிய சிரமமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு செய்தியாக மட்டும் அதை கடந்து போக முடியல. அது ஒரு பெரிய பாதிப்புகளை உண்டாக்கிய ஒரு நேரடி அனுபவங்கள் அப்படின்னு நான் பார்க்க முடியுது. நாகராஜன் இல்லை, மனு, நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. இப்போ நியூஸ் 18 இருக்கக்கூடிய பல நண்பர்களும் செய்தியாளர்கள் சிவமணின்னு பல பேரும் அங்கே வந்து களத்தில் இருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, செய்தியாளர்களுக்கு அது ஒரு நிகழ்வு, அது ஒரு செய்தி அப்படின்னு கடந்து போகக்கூடியதாக இருக்கும். ஒரு தனிநபருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பாக இருக்கும், ஒரு விபத்து இருக்கும், அல்லது ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கும். அந்த செய்தி அதை பதிவு செய்துட்டு அடுத்த செய்தி அப்படின்னு போகக்கூடியதாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு இயல்பு. நீங்கள் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய ஒரு டாக்டரோட மனநிலை என்னவாக இருக்குமோ அப்படி தான் கிட்டத்தட்ட அது மாறிடும். ஆனால் சில நிகழ்வுகள் அப்படி அதை கடந்தே போக முடியாது. அப்படி வந்து ஒக்கி வந்து ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிய ஒரு ஒரு பேரிடர் அப்படின்னா உண்மையாலுமே பெரும் துயரை உண்டாக்கியது. ஒட்டுமொத்த அந்த 8 கிராமங்கள்லேயும் எப்போதுமே அழுகுறலும் அல்லது ஒரு பெரிய ஏக்கமும், மீண்டு வருவார்களா, திரும்பி வருவார்களாங்கிற எதிர்பார்ப்புமாக அந்த பெண்களுடைய இழப்பு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. நிச்சயமாக நான் வந்து அதை சொல்லணும். அவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையில் எப்போவுமே நான் பார்க்குறது வந்து விமன் ஆர் வெரி ஸ்ட்ராங் டியூரிங் கிரைசிஸ். அது நம்ம நிறைய பார்க்குறோம். அந்த பெண்கள் மத்தியில் ஒரு அந்த நெருக்கடிகளுக்கு இடையில் இதை எதிர்கொண்டாகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் கணவரை அல்லது மகனை அல்லது கடலுக்கு போன உறவினர்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கானது. அந்த இடத்துல என்ன தேவை இருந்தது அப்படின்னா, அங்கே போனதுக்கு பிறகு தான் கிட்டத்தட்ட 650லேருந்து 750 மீனவர்கள் வரைக்கும் திரும்ப வரல அப்படிங்கிற செய்தி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது 100க்கும் குறைவான எண்ணிக்கையாகவே
பதிவு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அரசுகளுடைய கவனம் அப்படிங்கிறதும் அப்போ வந்து முழுமையாக அதுக்கு பிறகு தான் வர ஆரம்பிச்சது. அது வரைக்குமே ஊடகங்களுக்கு அல்லது பொது தளத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான தகவல் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஒக்கி புயல் வந்திருக்கு, ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்குது, மழை வந்திருக்கு அல்லது பெரும் பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்னு இன்னொரு புயலாக கடந்து போகக்கூடியதாக இருந்ததுலேருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அல்லது உயிரோடு இல்லை. அந்த இழப்பு மிகப்பெரியதாக இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலும் மிகப்பெரிய ஒரு இழப்பு இருக்குது. பொருளாதார இழப்பு மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய ட்ராமா. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு பல ஆண்டுகள் அவங்களுக்கு ஆயிருக்கு. நம்ம தொடர்ச்சி அடுத்தடுத்த ஆண்டுகளில் அந்த பிரச்சனைகளை பார்க்கும்போதும் புரிஞ்சுக்க முடிந்தது. அதே போல் இது வந்து ஒக்கி புயல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் துயர் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் இழப்பு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அந்த நேரத்தில் காட்சி ஊடகங்களுடைய பணி கொஞ்சம் முக்கியமாக இருந்து நான் பார்க்குறேன். களத்தில் இருந்ததில் அந்த செய்திகளை முழுமையாக கொண்டு போய் சேர்த்ததில் அந்த எண்ணிக்கையை பெருசாக சொல்லாதீங்கிற அழுத்தங்கள் இருந்தது. அல்லது அதிகாரிகள் இல்லை இவ்வளோ பெருசாக சொல்லாதீங்க, ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க, இந்த எண்ணிக்கை இவ்வளோ சொல்லாதீங்க அப்படின்னாங்க. ஆனால் எனக்கோ அல்லது திரு குணசேகரன் உள்ளிட்ட மற்ற எல்லாருக்கும் பலரும் வந்தாங்க. இது வெறும் 2 ஊடகங்கள் இல்லை, அதிகமாக களத்திலிருந்து மக்களோடு பயணித்தது அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம சொன்னாலும் அனைத்து காட்சி ஊடகங்களுமே அங்கே வர தொடங்கினாங்க. 4வது 5வது நாள்லேருந்து அந்த இழப்பினுடைய எண்ணிக்கை அல்லது இழப்பினுடைய ஒரு ஆழம் தெரிஞ்ச பிறகு எல்லோருமே வர தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு தான் அரசுகளுக்கு அந்த எண்ணிக்கை அல்லது அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பெரும் இழப்பு என்பதெல்லாம் போய் சேர்ந்தது. இது நம்ப மாட்டீங்க, ஆனால் அதுதான் இருந்தது. பலரும் டெல்லி ஆகட்டும் சென்னை ஆகட்டும் பலரும் தொடர்பு கொண்டு இவ்வளவு எண்ணிக்கை இருக்குதா, நீங்கள் ரொம்ப மிகைப்படுத்துறீங்களா, இது ரொம்ப பேனிக் கிரியேட் பண்ணுறீங்களாங்கிற தொடர்ச்சியான தொலைபேசி அழைப்புகள்லாம் இருந்த காலம் எனக்கு நிறைவு இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லா மட்டத்திலிருந்தும் அழைப்பு இருந்தது. அதையெல்லாம் தாண்டி தான் அந்த எண்ணிக்கைகள் இல்லை இந்த பிரச்சனை இந்த இழப்பு இருக்குது அப்படிங்கிறத பதிவு செய்ய வேண்டிய தேவை இருந்தது. அது குறைஞ்சபட்சமாக ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு தான் அதுவும் நடந்துச்சு. முதல் நாளில் அந்த பதிவாக அது வரல. அந்த இழப்பினுடைய வீச்சு அப்படிங்கிறது ரொம்ப குறைத்து தான் சொல்லப்பட்ட ஒரு இடமாக அது இருந்ததுங்கிறதுல நான் நேரடி சாட்சியமாக அதை நான் பார்க்க முடிஞ்சுது. அந்த இழப்புகள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அதாவது ஒரு எண்ணிக்கைக்குள்ளே மட்டுமே அடக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அல்லது ஒவ்வொரு சூழலும் என்னவாக மாறுச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒன்றாக இருக்குது. நான் சமீபத்தில் தூத்துக்குடிக்கு போயிருந்த ஒரு புத்தக காட்சி, அதில் ஒரு நிகழ்ச்சிக்காக அன்றைக்கு இரவு தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் நிறைய பேர் அழைச்சிருந்தாங்க. அவங்களோட அந்த இரவு தூத்துக்குடி துறைமுகத்தில் அந்த ஒரு நாளில் திரும்பி வரக்கூடிய மீன்களை பிடித்துட்டு ஒரு நாளில் திரும்ப வரக்கூடியவங்க, அதுக்கு பிறகு நள்ளிரவுக்கு பிறகான அந்த வணிகம் அது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சிக்காக அங்கே இருந்தேன். அவங்க செலுத்தக்கூடிய உழைப்பு, அவங்க எடுக்கக்கூடிய அந்த அந்த ரிஸ்க்குன்னு அவங்க பார்க்குறதில்ல. நான் வெளியிலேருந்து சமவெளிப்புறதுலேருந்து பார்க்குற இடத்துலேருந்து சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் அது அவங்களுக்கு வரக்கூடிய ஊதியம் அல்லது கூலி ஒரு 1000 1100 ரூபா கிடைக்குது. நாங்கள் வந்து 15 பேராக ஒரு போட்டில் போவோம், 24 மணி நேரத்தில் திரும்ப வருவோம், இவ்வளவு கிடைக்கும், இதை நாங்கள் இப்படி பிரித்து போனால் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாள்லையும் அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து அவங்க போடக்கூடிய உழைப்புக்கும் அந்த ஊதியம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அதை ஒப்பீட்டளவில் ரொம்ப 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 குறைவானது. இன்றைக்கி சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பணிகளில் குறைந்தபட்ச ஊதியம்னு நாம் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய எந்த ஊதியத்திற்கும் அது இணையானதாக இல்லை. குறைந்தபட்ச ஊதியத்தையே அவங்க வந்து பெற முடியாது. ஏதாவது ஒரு நாளில் மாதத்தில் ஒரு நாள் வந்து ஒரு நிறைய மீன்கள் கிடைக்கும். அன்னைக்கு வந்து அது ஒரு லக்கி ப்ரைஸ் மாதிரி, அன்னைக்கு தான் கிடைச்சா அது பிரிக்கலாம். ஆனால் அது எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கான ஒரு தொகையாக தான் அது இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் சொன்னபோது அந்த நிதர்சனம் புரிஞ்சது. அது அப்புறம் அவங்க அந்த மீன் வளம் குறைந்து கொண்டே இருக்கக்கூடியது, அல்லது இன்னும் எவ்வளவு நாள் நாங்கள் இதில் இருக்க முடியும், அடுத்த 10 ஆண்டுகள் அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விகளையும் அச்சத்தையும் அவங்க வெளிப்படுத்தின பார்த்தோம். இது வந்து இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே திரும்பி வரக்கூடியது. ஆனால் இப்போ நீரோடியோ அல்லது கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்கள் இருக்கவங்களாம் 15 நாள் 20 நாள்னு ஒரு கிறிஸ்மஸ் தினத்துக்கு முன்னாடி போகக்கூடியது இருக்குல்ல. நீங்கள் அந்த நவம்பர் 30 2017 அந்த கிறிஸ்மஸை வந்து அவங்க அந்த ஒவ்வொருத்தருடைய உரையாடும் போதும் ஒரு கிறிஸ்மஸ்க்கு வந்து அந்த நகரம் அந்த கிராமங்கள் அவ்வளவு உற்சாகமாக தயாராவாங்க. ஒரு ஆண்டோடைய மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த நாட்கள் மட்டுமே இருக்கும். அதுக்காக தான் கிறிஸ்மஸும் புத்தாண்டு அதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் தான் கொண்டாடக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த வருட கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்னே ஒன்றுமே சொல்ல முடியாது, அல்லது இழப்புகளுடைய மிகப்பெரும் தாக்கம் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இதை நான் வந்து வெறும் ஒக்கியில் மட்டும் பார்க்கல, நிறைய இடங்களில் பேரிடர் பற்றிய பெரிய புரிதல் நமக்கு தேவையாக இருக்கிறதுங்கிறதுலேருந்து நான் பார்க்குறேன். கஜா புயல் வந்த போதும் நெட்வொர்க் ஒர்க் பண்ணல, மொபைல் நெட்வொர்க்ஸ் வந்து முதல் 2-3 நாட்களுக்கு வேலை செய்யலை. அப்போ வந்து அரசாங்கங்களுக்கே அப்போ அரசு பொறுப்பில் இருந்தவங்களுக்கே அப்போ இழப்பு எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு தெரிய வரல.
ஏன்னா டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு அது நாகப்பட்டினத்தில் இருந்த மீனவர்களில் தொடங்கி விவசாயிகளுக்கு தென்னை வைத்திருந்த விவசாயிகள் வரைக்கும் மிகப்பெரிய இழப்பை உண்டாக்கிய ஒரு புயல் வந்து கஜா புயல். 3வது நாளுக்கு பிறகு தான் புதிய தலைமுறையில் நாங்கள் அங்கேருந்து நிகழ்ச்சி பண்ணோம். ஒரு குருவிக்கரம்பை பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து, ஒரு தென்னந்தோப்புலேருந்து. அங்கே இருக்கக்கூடிய பலரும் வேலை தேடி வளைகுடா நாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க. இந்த தலைமுறையில் அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அச்சம் இருந்தது. என்ன ஆச்சு, நம்ம குடும்பத்தை தொடர்பு கொள்ள முடியல, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அன்றைக்கு வந்து உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளில் நெட்வொர்க் இல்லை, மெயினாக மொபைல் நெட்வொர்க் ஒர்க் ஆகலைங்கும் போது யாரோடையும் தொடர்பு கொள்ள முடியல. அதனுடைய இழப்பினுடைய வலி என்னது அல்லது எவ்வளோ பெரிய சேதம் உண்டாகியிருக்கு அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாத ஒரு சூழல். அப்போ வந்து அந்த ஒரு முதல் நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் இந்த கிராமங்களோட ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் இழப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு பதிவு செய்ய வாய்ப்பு, அது ஒரு வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. காட்சி ஊடகங்கள் மூலமாக அது சாத்தியப்படுத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பெருமளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விமர்சனமும் இருக்குது, நிறைய போதாமை இருக்குது. புரிதல் இருக்கிறதா, இந்த பேரிடர்களை புரிந்து கொள்கிறோமா, பேரிடர்களுக்கு நாம் தயாராகிறோமா, பேரிடர்களுக்கு மக்களை தயார்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதா. இன்றைக்கி வந்து சுனாமி 20ஆம் ஆண்டு, ஒக்கி புயலுக்கு பிறகு 7 ஆண்டுகள், இதுக்கு பிறகும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பேரிடர் மீட்பு என்பதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் அங்கே இருக்கா? உடனடியாக பேரிடர் மீட்பு நிலையம் மாதிரியான ஒரு ஏற்பாடு இருக்கிறதானா? இல்லை. கடந்த ஆண்டு வரைக்கும் அது ஒரு கோரிக்கையாகத்தான் இருக்குது. ரொம்ப அடிப்படையில் இருக்கிறது வந்து புயல்களை முன்கூட்டியே சொல்கிறது. சில நேரங்களில் நிறைய இப்போ எப்படி வந்து வானிலை ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனியார் நிறைய ஆர்வலர்கள் இருக்காங்க. அவங்க உண்மையாகவே நிறைய முயற்சி எடுத்து அந்த கருத்துக்களை சொல்ல முற்படுறாங்க. ஆனால் சமூக ஊடகங்களில் நிறைய அவங்க மீதான ட்ரால்ஸை பார்க்குறேன். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லிட்டீங்க, ஒன்றுமே நடக்கலை, 2வது நாளில் மழை வரல, பெரிய புயல் இல்லை, என்னாச்சு அப்படிங்கிற கேள்விகளை கேட்குறாங்க. அந்த கேள்வி ஊடகங்களுக்கும் சேர்த்தே வருது. நான் அங்கேருந்து உள்ளேருந்து நான் பார்க்குறதுலேருந்து 2 நாட்கள் அச்சப்படுத்தினாலும் தவறில்லையோ, நான் வந்து ஐயா பேசுனதுலேருந்து கொஞ்சம் மாறுபடுறேன். மேபி அது வந்து மீனவர்களுக்கான பெரிய புரிதலோடு அவங்க இருக்கலாம். ஆனால் சமவெளியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுல கூட இப்போ பேரிடர்களுடைய தாக்கம் என்னவா இருக்கும். இப்போ நண்பர் என்னுடைய கூட பணியாற்றக்கூடிய சாண்டி இங்கே இருக்கார். அவர் தான் முழுக்க இப்போ நியூஸ் 18க்கான வெதர்லாம் பார்க்குறாரு. அவருக்கு தெரியும், நள்ளிரவு 12 மணி 1 மணி விடிகால 4 மணிக்குன்னு அலர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப பரபரப்பாக கொடுப்போம். நிறைய நேரங்களில் வந்து அது மிகைப்படுத்துகிறோமா அப்படிங்கிற கேள்விகளோடு தான் அதை வந்து அலச வேண்டியிருக்கும். ஒவ்வொரு முறையும் வானிலை ஆர்வலர்களோடு பேசி, இல்லை இது நடக்குதா இல்லையா, நம்ம ரொம்ப அதிகமாக மிகைப்படுத்துகிறோமான்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன புரிஞ்சுருக்கேன்னா, கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வைக்கிறதுல ஒன்றும் தவறில்லை. ஒன்றும் நடக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அலர்ட்டாக இருந்து காப்பாற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். பர்சனலாக தானேயில் தொடங்கி வார்தாலேருந்து கடலூர் மாவட்டம் எவ்வளோ பாதிப்பை சந்திச்சதுன்னு நான் பார்த்துருக்குறேன். சுனாமி பாதிப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக வந்திருக்கிறத பார்க்குறேன். குடும்பங்களில் ரொம்ப குறிப்பாக நம்ம வந்து இந்த நெய்தலுக்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்குள்ளேயே இருக்கணும். இதை பற்றின ஒரு புரிதல் இருக்கா ஊடகங்களில் அப்படின்னு ஒரு கேள்வியும் வரிதையா அவர்கள் எழுப்பியிருந்தாங்க. பெருமளவுக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நெய்தல் பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது மீனவ மக்களுடைய பண்பாட்டை, அரசியலை, அவங்களுக்கான எதிர்பார்ப்புகளை அல்லது அவங்களுடைய வாழ்வியலை முழுமையாக புரிந்து கொண்டு அது பொதுமக்களுக்கு அல்லது பொதுவெளியில் அல்லது சமவெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த வாழ்க்கை முறையை நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கோமா, அவங்களுக்கான அதுவும் சமவெளி தான், ஆனாலும் கடல் வெளியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உணர்வுகளை அல்லது அவர்களுக்கான அவர்கள் இந்த ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் தானே, மிகப்பெரிய ஒரு அங்கம். இன்றைக்கி வந்து 14 மாவட்டங்கள் அப்படின்னா அதை நம்ம பிரித்து பார்த்துட முடியாது. ஆனால் அவர்களுடைய வாழ்வியல் எவ்வளோ தூரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒப்பீட்டளவில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதை இன்னும் நிறைய செய்ய வேண்டியதும் இன்னொன்று அவங்கள புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. நம்ம வந்து ரொம்ப வெளியிலிருந்து நிறைய ஜட்ஜ்மெண்டலாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னமும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதை புரிந்து கொள்வதும் அதை வந்து முழுமையாக பதிவு செய்ய வேண்டியதும் ஊடகங்களுடைய கடமைகளில் மிக முக்கியமாக ஒன்று இருக்குது. அதில் இன்னும் போதாமல் இருக்கிறது. நிறைய பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒப்பீட்டளவில் கடந்த 10 ஆண்டுகளை விட இந்த 10 ஆண்டில் குறைந்தபட்சமாக சில விஷயங்கள் நடந்திருக்கிறது என்றாலும் கூட, நான் இன்றைக்கி தூத்துக்குடி சென்றபோது நான் நினச்சது அவங்களோட இன்னொரு 10-15 நாட்கள் இருந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பதிவாக செய்யணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ரொம்ப சுருக்கமாக இந்த நேரத்தை சொல்ல முடியாது. அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது அச்சம் அல்லது கவலை அல்லது அடுத்த 10 ஆண்டுகளுக்கான பொருளாதார நிலை, வேறு என்ன செய்ய போகிறோங்கிற அந்த இளைஞர்கள், இப்போ புதிதாக ஒரு தலைமுறை வருது, அந்த தலைமுறை என்ன எதிர்பார்க்கிறது அப்படிங்கிற இடங்கள்லிருந்தும் அதை நான் அணுகின போது நிச்சயமாக அது இன்னும் முழுமையாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு தேவையும் அதில் ரொம்ப குறைவான ஒரு பதிவு இருக்குங்கிற அந்த ஒரு புரிதலும் தான் எனக்கு இருக்கிறதையும் நான் பார்த்தேன். எனவே அந்த அடிப்படையும் அதில்
துறையாடல் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது முழுமையான ஒரு வாழ்வியலை அவர் பதிவு செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறார். அவங்களுடைய கலாச்சாரம் என்னவா இருக்குது, வாழ்வியல் என்னவா இருக்குது, யார் யார் என்னெல்லாம் முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க, அவர் ஏன் எழுத வந்தேங்கிறது உட்பட தொடங்குகிறார் வரிதையா. ஒரு அந்த பகுதியிலேருந்து வந்தாலும் இன்னும் முழுமையாக ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற இடத்துல இருந்தும் அந்த விஷயங்களை அவர் கையாண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடிகிறது. காட்சி ஊடகங்கள் பேரிடர்களில் அதிகமான பணிகளை செய்தாலும் இப்போ சமூக ஊடகங்களுடைய பங்களிப்புங்கிறது இன்னும் கூடுதலாக வந்திருக்குதான் நான் பார்க்குறேன். பல இடங்கள்ல இருந்து பாதிப்புகளை உடனுக்குடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சமூக ஊடகங்களில் பதிவு செய்கிறாங்க. அதன் மூலமாகத்தான் இப்போ வருது. இப்போ ஒரு பாசிட்டிவ் அம்சமாக நான் பார்க்குறது, யாரும் இன்னைக்கு செய்திகளை மறைத்து விட முடியாது. நான் ஒக்கியில் கிடைத்த அந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். அன்னைக்கு பாதிப்பினுடைய அளவை அல்லது பாதிப்பினுடைய வீச்சை குறைத்து காண்பிக்க வேண்டும் அப்படின்னு யார் முயற்சி செஞ்சாலும் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் அந்தந்த பக்கங்களில் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அங்கே இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் உடனடியாக கொண்டு வராங்க. பல நேரங்களில் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு பிறகு அந்த இடங்களுக்கு போய் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஊடகங்கள் நிச்சயமாக பேரிடரை அணுகிறதுல இன்னும் போதுமான ஒரு முயற்சிகளை எடுத்திருந்தாலும் அதிகமான தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் அது ஒரு சரியான பாதையில் போகுதுன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அப்படின்னா நிறைய பேருக்கு புரிதல் இருக்குது. இன்றைக்கி சுற்றுச்சூழல் பற்றிய புரிதலே கூட கடந்த 10 ஆண்டுகள் இருந்ததை விட இப்போ கூடுதலாக இருக்கிறத பார்க்குறோம். கிளைமேட் சேஞ்ச் என்னெல்லாம் மாற்றங்களை உண்டாக்குதுன்னு குறைந்தபட்சமாக எல்லா நாள்லையும் விவாதிக்க முடியலனாலும் அந்த சம்மந்தப்பட்ட அல்லது பேரிடர் காலங்களையாவது குறைந்தபட்சம் விவாதிக்கிறோம். அது குறித்த விழிப்புணர்வு இன்றைக்கி மக்கள்கிட்ட குறைந்தபட்சமாக ஏற்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழலோடும் சேர்ந்து தான் இந்த நெய்தல் மக்களுடைய பிரச்சனையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. சுற்றுச்சூழல் வெறும் இங்கே நிலப்பரப்பில் மட்டுமில்லை, கடல் பரப்பிலும் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய எதிர்வினைகளை இப்போ நம்ம பார்க்குறோம். எல்லா எக்ஸ்ட்ரீமும் கூடுதலாக வருதுன்றாங்க. மழையோ அல்லது புயலோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி கடல்வாழ் மக்களுக்கு அங்கே போய் அதுதான் வாழ்வியல், அதுதான் பொருளாதாரம், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கும் இன்னும் கூடுதல் சவாலை கொடுக்கக்கூடிய இடத்துல அது பற்றிய ரொம்ப அதிக கவனத்தை அரசுகள் எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா அதுக்கான கவனக்குவிப்பை செய்கிறதுல ஊடகங்களுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உணர்கிறேன். அது கட்டாயமாக எனக்கு தெரிஞ்சு இந்த தலைமுறையில் நிறைய தம்பிகள் அது குறித்த ஒரு புரிதலோடையும் பயணிக்கிறாங்க. இந்த புத்தகம் துறையாடல் ரொம்ப முக்கியமான புத்தகம் நான் பார்க்குறது. எனக்கு நிறைய அது பற்றிய புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு பெருமளவுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகளை மட்டுமே நான் போய் கவர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதை கடந்து ஒரு மிகப்பெரும் மக்கள் திரள், மிகப்பெரிய ஒரு பழங்குடி மக்கள், இந்த மண்ணுக்கு உரியவர்கள், இந்த மண்ணின் கலாச்சாரத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை பற்றிய புரிதலை இன்னும் கூடுதலான மக்களுக்கும் இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் துறையாடல் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் துறையாடலை ஒரு ஆய்வு நூலாகவும் கொண்டு வந்திருக்கிறார் திரு வரிதையா. அதற்கான கவன ஈர்ப்பும் அதிகமான மக்கள் படிக்கிறதும் அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறதும் மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒரு வாய்ப்பையும் அது குறித்த ஒரு பார்வையை கொடுப்பதற்கான ஏற்பாட்டையும் செய்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044.